வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பறவைகளோட ஒளிமரபு பார்க்கலாம். இதுவுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், அதனால் பார்த்துங்க. முதல்ல ஆந்தை அலரும். இது ஆ ஆ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ஆந்தை அலரும்னு. அடுத்து நம்ம காகம் கத்தும் சொல்லுவோம், ஆனால் அது கிடையாது ஆன்சர் இதில் என்ன வரும்னா காகம் கரையும். சரிங்களா, கரையும்னு வரணும். இதுக்கும் பாருங்கள் கா கா இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேவல் கூவும். நம்ம என்ன நினச்சிருப்போம், காலையில் சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்ருப்போம். அதாவது உண்மை என்னென்னா சேவல் கூவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த படத்தில் கூட நிறைய டைலாக் சொல்லுவாங்க, கூவுற சேவலாக பார்த்து வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கு எதனா பலி கொடுக்க போகிறாங்கன்னா அது மாதிரி கூவுற சேவலாக பார்த்து வாங்கிடுவான், அப்போ தான் பலி கொடுத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கூவுற சேவலுன்ற வார்த்தையை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம், சேவல் கூவும்ச்சு. அதே போல் குயிலும் கூவும். சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரியும். குயில் கூவும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது கூ கூ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த கொக்கரிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, சேவலை கொக்கரிக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கோழிக்கு வரும். கோழி தான் கொக்கரிக்கும். சரிங்களா, சேவல் கூவும். சேவல் கூவுன்றத கூவுற சேவல் வாங்கிட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு சேவல் கூவுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கொக்கரிக்குன்றது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கொக்கரிக்கும் சேவலுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கோழிக்கு வரும் கொக்கரிக்கும்ன்றது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புறா குணுகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புறாவுக்கு கூண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூண்டில் வச்சு புறா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புறா கூண்டு அப்படின்றத புறா குணுகும் அந்த ரைமிங்லேயே அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மயில் அகவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா, எல்லாருக்குமே தெரியும் மயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகுன்றத அகவும் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு மயில் அகவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிளி பேசும். எல்லாருக்குமே தெரியும் கிளி பேசுனா கூட கூட பேசும் இல்லைங்களா, கிளி பேசும், நம்ம கூட ஒரு சில வார்த்தைகளை பேசும். அதுவே எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு கிளி பேசுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது கூகை குழரும். சரிங்களா, இது கூ கூ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தொகை மரபு. தொகை மரபுனா இந்த கூட்டமாக இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு சிலருக்கு மாறும். அது என்னென்னு பார்க்கலாம். மக்கள்னா கூட்டம், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு நியூஸில் சொல்லுவாங்க. அதை வச்சு மக்களுக்கு கூட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆ நிறை. அதுனா ஆனா பஸ்ஸு. சரிங்களா, பஸ்ஸுன்றது தான் ஆ அப்படின்னு குறிக்கிறாங்க. நிறைனா ஆ நிறை. நிறைனா அது நிறைய இருக்கிறதுனால அது கூட்டம். அந்த கூட்டத்தை பசுவோட கூட்டத்தை ஆ நிறைன்னு சொல்லுவாங்க. இதுவே தொழில்கள் பேர்லேயும் வரும், ஆ நிறை மேய்த்தல்னு வரும். சரிங்களா, அது இதுதான். சரிங்களா, பசுவோட கூட்டத்தை மேய்க்கிறது அப்படின்றது தான் ஆ நிறை மேய்த்தல் அப்படின்றது வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆட்டு மந்தை. சரிங்களா, ஆடு மந்தையாக போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டு மந்தை போல் இருக்கக்கூடாது. ஒரு ஆடு போய் விழுந்தால் அந்த மந்தை ஃபுல்லாக போய் அதே மாதிரி விழுந்துடும். நல்லது கெட்டது இருக்குதுன்னு பார்க்காம மற்ற ஆடுகளை விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டு மந்தை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இதை வச்சு ஆட்டு மந்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஆந்தை அலரும். ஆ ஆ அது ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு ஆந்தை அலரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காகம் கத்தும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது கத்தாது, கரையும். இதுவும் பாருங்கள் கா கா கரையும் தான். சரிங்களா, அந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு காகம் கரையுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் சேவல் கூவும். இதுக்கு கூவுற சேவலாக பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சேவல் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது கன்ஃபியூஸ் ஆகிறது, கொக்கரிக்கும் சேவல் அப்படின்றது மாரி நம்ம ஞாபகம் வச்சுட்ருப்போம். அது கிடையாது, கூவுற சேவல்னு வந்துடும். இதே கொக்கரிக்கும் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு வரும். சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழிக்கு கொக்கரிக்கும் வரும், கூவுற சேவலாக பார்த்துட்டு வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு சேவல் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குயில் கூவும். இது கூ கூ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு குயில் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புறா குணுகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புறாவுக்கு கூண்டு வச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புறா கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு புறா குணுகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மயில் அகவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மயில் அழகாக இருக்கும், அதை வச்சு மயில் அகவும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிளி பேசும். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், கிளி ஒரு சில வார்த்தை பேசும் நம்ம கூட. சரிங்களா, அதை வச்சு கிளி பேசும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கூகை குழரும்.
இது பாருங்கள் நல்லா, மற்றதோடய வந்து இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாகுது. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. கூகைனா குழறும். சரிங்களா, இது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் தொகை மரபு என்னென்னா, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து மக்கள் கூட்டம். சரிங்களா, ஆ நிறைனா பசு கூட்டம். சரிங்களா, மாடு இருக்கு இல்லைங்களா, அதோட கூட்டம். சரிங்களா, அதோட கூட்டம். ஆனா வந்து பசு. சரிங்களா, அதோட கூட்டம் வந்து ஆ நிறைன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஆட்டுக்கு மந்தைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்து வச்சுங்க. சரிங்களா, இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த டாப்பிக்கை நீங்கள் படித்ததுக்கும் இப்போ வீடியோ பார்த்ததுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மேபி ஈஸியாக இருக்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு இந்த டாப்பிக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.